हरे कृष्ण। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय परिमोरसक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोस्तुते असाधु साधु दादायि नदीनि चोदचाकर आनमञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। நமஸ்காரம். நான் பேசுறது எல்லாரும் கிளியரா கேக்குது இல்லையா? இன்று தாமோதர மாதம். இன்று தொடக்கமாக அடுத்து 30 நாள் பகவான் தாமோதரருக்கு நாம் எல்லாரும் நெய்விளக்கு சமர்ப்பணம் பண்றதுண்டு. மற்றும் பக்தர்கள் பலவிதமான விரதங்களை மேற்கொள்வதுண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்ம குறிப்பா பகவான் தாமோதருடைய லீலைகளை கேட்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு திருவிழாவும் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட லீலையை நாம் ஸ்மரணை செய்து அந்த குறிப்பிட்ட லீலை எதனால் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நாமும் அதுல ஈடுபடணும், நாமும் அதுல ஆசையை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள்லாம் கொண்டாடப்படுது. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான திருவிழா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த தாமோதர மாதம். இந்த திருவிழாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு மாதம் மட்டும் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்திலிருந்து 9ஆம் அத்தியாயம் எப்படி அன்னை யசோதை கிருஷ்ணரை கயிற்றால கட்டுனாங்க அப்படிங்கிற லீலையை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 வியாக்கியானத்துல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். ஒன்று ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி கொடுத்த பிருகத் வைஷ்ணவ தோஷினி அப்படின்ற கிரந்தம். 2வது சாரார்த்த தர்ஷினி அப்படின்ட்டு விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் கொடுத்த இந்த வியாக்கியானம். இது 2 என்ன பண்ண போறோம், நம்ம படிச்சுக்க போறோம். ஒவ்வொரு ஸ்லோகமாக போலாம். இதுல மொத்தம் நம்மளுக்கு 23 ஸ்லோகம் தான் இருக்கு. என்ன பண்ணலாம், நம்ம தினசரி ஒவ்வொரு ஸ்லோகமா பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மாசம் முழுவதும் நம்ம என்ன பண்ணலாம், தாமோதருடைய லீலையை பார்க்க முயற்சி பண்ணலாம். இது முடிஞ்சது அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன இருக்கோ அதுக்கும் போக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸ்ரீ சுக உவாச்ச ஏகதா கிருஹதாசிஷு யசோதானந்த கேஹினி கர்மாந்தரயுக்தாசு நிர்மமன்னந்த ஸ்வயம் ததிஹி யானி யானிஹ கீதானி தத்பலாச்சரிதானி ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான் அகாயத. டிரான்ஸ்லேஷன் கமெண்ட்ரி எல்லாமே இங்கிலீஷ்ல படிச்சிடறேன், அப்புறம் தமிழ்ல நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். முதல்ல நான் படிக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் எப்பயுமே நான் முதல்ல படிக்கக்கூடியது சனாதன கோஸ்வாமி தான் இருக்கும், 2வது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தான் இருக்கும். இது தினசரி நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணும். Sri Shukadeva Goswami continued, one day when Mother Yashoda saw that all the maid servants were engaged in other household affairs, she personally began to churn the yogurt. While churning, she remembered the childhood activities of Krishna, which had been sung in the assembly, and enjoyed singing those songs. Commentary. Now the pastime of the Lord's being bound up by a rope is described. Since he was not fully satisfied with the bliss of being scolded, in his rasa of being affectionate to his devotee, he desired the bliss of being controlled by his devotee. Yashoda is called most fortunate. She is even more fortunate than Nanda. Her greater fortune is described now. Yashoda means she who gives fame. She gave fame to Krishna as the person who is controlled by his devotee. As the wife of Nanda, she had many servant girls. One day, when all the servants were engaged in duties in the house other than churning the yogurt and stirring milk for her son, she began churning only the yogurt to make butter to feed to her son. It would be impossible to churn the yogurt from all the milk of unlimited cows. She constantly churned
mamanta to make the best butter. She sang all the songs famous in the world or in Braja concerning the activities of her child. She sang about the killing of Putana, etc. While churning the yogurt, she remembered those songs because her heart was overcome by affection and because the pastimes were amazing. Or always remembering the activities of her son, she sung about them. Taking shelter of singing by her nature, she had engaged the servants in other duties so that she could churn the yogurt herself in order to sing about her son's activities with great affection. And this was by the desire of Lord to be dried up. இப்ப விஸ்வநாத் சக்கரவர்த்தி இது நம்ம one day when the mother Yashoda saw that all the maid servants were engaged in other household affairs, she personally began to churn the yogurt. While churning, she remembered the childish activities of Krishna, and in her own way, she composed songs and enjoyed singing to herself about all those activities. Commentary. This chapter describes how Krishna stopped Yashoda from churning yogurt in order to drink her breast milk, and how Yashoda put Krishna down to go elsewhere. Verse 1. Krishna became angry because he was not finished drinking. So he broke the churning pot, stole butter, and was bound up by Mother Yashoda. Okay. You bind up the people who are engulfed in theft, anger, and other low qualities and make them cry. Now, it is Shloka 1 and 2. Okay, இது ரெண்டு ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காங்க. Yeah, 1 and 2. Okay. The most astonishing. Okay, now you have become implicated in theft, overwhelmed with anger, and bound up by Yashoda or crying. The most astonishing and uncommon parental love, Vatsalya Prema, wherein Krishna became the object, Vishaya, and Nanda and Yashoda were the shelter, Ashraya, must have been the result of the most extraordinary and unparalleled form of sadhana. Parikshit had asked the question to Shukadeva, but the story of Drona and Dhara did not reveal such extraordinary sadhana. Seeing that Parikshit was not too pleased, Shukadeva told him about Krishna's Damodar Leela to give him the real answer to Parikshit's question. What past auspicious activities did Yashoda and Nanda Maharaj perform to achieve the perfection of getting Krishna as their son? On the Deepavali day, festival day of lightening ghee lamps, Yashoda began churning yogurt for Krishna's pleasure. She became absorbed in thought how from among her husband's countless cows, there were 7 or 8 who were as rare as horse with one black ear, who ate the most fragrant grass, and who gave the tastiest fragrant milk for the satisfaction of her son. Yashoda personally churned because she wanted to make special butter for her son. How could her servants, who often burn the milk, do it properly? Driven by the stubbornness arising from Vatsalya Prema, Yashoda concluded that others could not do the job properly. From that day forward, Yashoda resolved that she would prepare all Krishna's butter, milk, and other eatables. They would be so tasty that Krishna would no longer go for others' house to steal. Yashoda was churning the best yogurt from among countless samples that she had prepared the day before with her own hands. Verse 2. The ladies of Braja poetized all Krishna's childhood activities. Having collected all these songs, Mother Yashoda began to sing these songs in order to pacify her longing to see Krishna, who was sleeping in another room. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். இந்த ரெண்டு வியாக்கியானத்திலே பார்த்தோம் அப்படின்னா யசோதையினுடைய தினசரி அலுவல்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. யசோதை என்ன பண்றா அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த தாமோதர லீலை அப்படிங்கிறது குறிப்பா தீபாவளி அன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுமா, கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கடைஞ்சு கொடுக்கணும். அது நம்ம பண்ண முயற்சி பண்ணணும். அதுதான் தீபாவளி. சரி. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு லீலை இந்த தாமோதர லீலை அப்படிங்கிறது. அதுல இன்னைக்கு நம்ம யசோதை என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க, இந்த 2 ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க. யசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா, யசஷ் அப்படின்னா புகழ், அப்படின்னா கொடுப்பவள். எவள் ஒருவள் புகழை கொடுப்பாளோ அவளுக்கு பேரு யசோதா அப்படின்னு அர்த்தம். இங்க யாருக்கு புகழ குடுக்குறா அப்படின்னா, யசோதை கிருஷ்ணருக்கு புகழை சேர்க்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணருக்கு நிறைய புகழ்கள் இருக்கலாம். ஆனா, இந்த தாமோதர அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புகழ் கிருஷ்ணருக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது யசோதையால மட்டும் தான் முடியுமா. ஏன்னா, இந்த புகழ கிருஷ்ணரால சம்பாரிச்சுக்க முடியாது. கிருஷ்ணர் பகவானா இருக்கலாம், கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கலாம், கிருஷ்ணர் விஷ்ணுவா இருக்கலாம், விஸ்வமா இருக்கலாம், வஷட்காரகா இருக்கலாம், பூதமா இருக்கலாம், பவ்யகா என்ன வேணா குணங்கள் இருக்கலாம். ஆனா, தாமோதரனா இருக்கணும் அப்படின்னா, அது அன்னை யசோதையினுடைய கருணையினால மட்டும் தான் முடியும். அதனால இங்க சொல்றாங்க, யசோதா அப்படின்னா, எவள் ஒருவள் தன்னுடைய புகழை தான் புகழை குடுக்கிறாளோ அவளுக்கு பேர் யசோதா அப்படின்னு பேர் குடுத்திருக்காங்க. யசோதைக்கும் ஒரு புகழ் இருக்கு. என்ன புகழ் இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய மகனா பிறந்தும் கூட, இன்னைக்கும் நாம கிருஷ்ணருடைய அம்மா யாருன்னு கேட்டா என்ன சொல்றோம்? நம்ம தேவகி அப்படின்னு சொல்றோம். பட் உண்மையில ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, தேவகிக்கு பிறந்தது வாசுதேவன். யசோதைக்கு பிறந்தது கிருஷ்ணர். ஒரே சமயத்துல 2 இடத்துலயும் கிருஷ்ணர் பிறந்தாராம். மதுராவுல அந்த சிறைச்சாலையில தேவகிக்கு வாசுதேவ கிருஷ்ணன் பிறக்கிறார். 4 கரங்களோட சத்துர்புஜங்களோட என்ன பண்றாரு? வாசுதேவன் பிறக்கிறார். வசுதேவனுக்கு பிறந்தனால வாசுதேவன் அவனுக்கு பேர் அவனுக்கு. இங்க விருந்தாவனத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க யசோதைக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை யாருன்னா கிருஷ்ணர். அந்த பெண் குழந்தை துர்க்கை. அந்த ஆண் குழந்தை யாருக்கும் பெருசா தெரியாது. என்ன ஆகுது அப்படின்னா, ஆ அங்க இருந்து தூக்கிட்டு வர்றாரு இல்லையா? வசுதேவன் தூக்கிட்டு வர்றாரு இல்லையா? அந்த வாசுதேவ கிருஷ்ணன் தூக்கிட்டு வர்றாருல்ல. தூக்கிட்டு வரும்போது இங்க யசோதைக்கு பிறந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, அந்த கிருஷ்ணனோட இணைஞ்சிடுறாரு. இணைஞ்சிட்டு ஒரே ஆண் குழந்தையா மாறிடுறாங்க. இது சாஸ்திரத்துல ரொம்ப ரகசியமா சொல்லப்பட்ட விஷயம். பெருசா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. சோ அப்படி யசோதைக்கு பிறந்த கிருஷ்ணர் தனக்கு தான் கிருஷ்ணர் பிறந்தாரு. பட் இருந்தாலும் என்ன பண்றான் அப்படின்னா, இன்னை வரைக்கும் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படின்னா தேவகிக்கு பிறந்தார், யசோதை கிட்ட வளர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி தனத்தான் கிருஷ்ணருடைய அம்மா அப்படின்ற புகழை கூட என்ன பண்ணிட்டா? தேவகிக்கு விட்டு குடுத்துட்டா இல்லையா? சோ அப்படி மற்றவர்களுக்கு புகழை சேர்ப்பதனால அவருக்கு பேர் யசோதா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். சரி, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா, யசோதா பார்க்கிறா. பார்த்தா அன்னைக்கு அவங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பணிப்பெண்களும் ரொம்ப மும்முரமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்ட சுத்தப்படுத்துறது, அலங்காரப்படுத்துறது, கோலம் போடுறது, விளக்கேத்தி வைக்கிறது, பூ கொண்டு வந்து வைக்கிறது, பூஜை சாமான் ரெடி பண்றது, பசுமாட்டுகள பார்த்துக்கிறது, காய்கறிகள கட் பண்ணி வைக்கிறது, இப்படி நெறைய வேலைகள பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் யோசிச்சு பார்த்தான். ஏன் இவ்வளவு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே! இப்ப கிருஷ்ணன் எந்திரிக்க போறானே! பசியோட எந்திரிப்பானே! அவனுக்கு பால் குடுக்கணும். அதுக்கப்புறம் பால் சாப்பிட்ட கையோட வெண்ணெய் வேற கேட்பானே! அவனுக்கு வெண்ணெய் குடுக்கணுமே! இதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கிறா. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவளே திட்டியிருக்கா. என்ன ஆனது அப்படின்னா, இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, பால வச்சுட்டு கதை பேசிட்டு விட்டுர்றாங்க. பால விட்டுர்றாங்க. அந்த பாலு தீஞ்சு போயி, அதிலிருந்து நாற்றம் எடுத்து, அந்த பால கொண்டு போய் நம்ம தயிராக்கி, அத மோராக்கி, அதிலிருந்து நம்ம வெண்ணெய உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா, அந்த வெண்ணெய் நாத்தம் அடிக்குதாம். அந்த வெண்ணெய் கிருஷ்ணருக்கு பிடிக்கிறது கிடையாதாம். அதனால என்ன பண்றான்னா, யசோதா நேத்து தான் திட்டியிருக்கா எல்லாத்தையும். "என்ன எல்லாம் நீங்க பால் காய்ச்சுறீங்க? என் பையன் பால் குடிக்கணுமா? வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருக்காளாம். அதனால எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. "சரிம்மா யசோதா, இனிமேல் நீயே பால காய்ச்சிக்கோ உன் பையனுக்கு. எனக்கு எதுக்கு வம்பு?" அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பால் காய்ச்சறது கிடையாதாம். அப்பதான் அவளுக்கு புரியுது. ஓ! நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா? யசோதையே போய் உட்கார்ந்துட்டு பால் காய்ச்சி பால் காய்ச்சி வச்சிருக்காளாம் அவ. என்னன்னா, யசோதை கிட்ட லட்சக்கணக்கான பசுமாடுகள் இருக்கு நந்த மகாராஜன் கிட்ட.
அந்த லட்சக்கணக்கான பசுமாடுகள்ல யசோதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காளாம். ஒரு குறிப்பிட்ட பசு மட்டும் தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இங்க சொல்றாங்க, ஒரு 7, 8 பசு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அந்த 7, 8 பசு கிட்ட இருந்து வரக்கூடிய பால் கம 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 கமன்னு மணக்குமாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அ நல்ல பலமான, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய புல்ல தான் குடுப்பாளாம் அந்த யசோதா. அந்த புல்ல சாப்பிட்டுட்டு தான் அந்த பசுமாடுகள் என்ன பண்ணுதாம், நல்லா கமகமன்னு பால குடுக்குமாம். அந்த பால கொண்டு வந்து அத காய்ச்சி சுண்ட காய்ச்சிட்டு, அதுலருந்து தயிராக்கி, அதுல என்ன பண்றாங்க மோரு என்ன பண்றாங்க கடைய ஆரம்பிக்கிறாங்க. மோர போட்டு கடைய ஆரம்பிக்கிறாளாம். ஸோ அதுலருந்து கடைஞ்சா மட்டும் தான் நல்ல வாசமான வெண்ணெய் வருமாம். வாசமான வெண்ணெய் வந்தா, நம்ம பையன் இருக்கான் இல்லையா? அ அந்த பையன் என்ன பண்ணுவான்? நம்ம வீட்லயே வெண்ணெய சாப்பிட்டு கம்முனு இருப்பான். நம்ம வீட்ல வெண்ணெய் நல்லா இல்லன்னா என்ன பண்றான்? பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுறான். அந்த வீட்டுக்கு போறான், இந்த வீட்டுக்கு போறான். எல்லார் வீட்லயும் போய் வம்ப வாங்கிட்டு வந்துடுறான். இந்த பையனோட தினசரி என்னால பஞ்சாயத்து பண்ணி தீர்க்க முடியல. தினசரி ஏதாவது ஒரு ஒரு கோபி வந்துடுறா. "ஏய் யசோதா, யசோதா உன் பையன் என்ன பண்ணான் தெரியுமா இன்னைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இவனுடைய பஞ்சாயத்து தீர்க்கறதே எனக்கு வேலையா போயிடுச்சு. அதனால என்ன பண்ணலாம், இன்னையிலிருந்து என் பையன் வெளியிலேயே போகாத மாரி நானே நல்ல வெண்ணெய் செஞ்சு குடுத்துருவேன். சாப்பிட்டுட்டு சமத்தா என் வீட்ல இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு யசோதா என்ன பண்றாளாம், வெண்ணெய் கடைய ஆரம்பிக்கிறாளாம். அதுக்கப்புறம் இங்க சொல்றாங்க, என் பையன் இப்ப பிறந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளாரயே ஃபேமஸ் ஆயிட்டாப்புல. ம். எங்க பார்த்தாலும் என் பையனுடைய புகழ தான் பாடிட்டு இருக்காங்க. என் பையன் என்ன பண்ணாலும் அது பெரிய விஷயமா மாறி போயிடுது. பூதனா அப்படின்னு ஒரு அரக்கி வந்தா. அவள அவள பால குடிச்சிட்டு அவள உயிரே எடுத்துட்டான். அத எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சகடாசுரன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். அவன கொன்னான் இல்லையா? அவன பத்தி அவனுடைய அந்த லீலைய பத்தி என்ன பண்றாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் மறுபடியும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி கிருஷ்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, திருநாவர்த்தன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். ம். இப்படி இந்த லீலைகள் என்ன பண்றாங்களாம், அப்பவே பாட ஆரம்பிச்சுட்டாங்களாம். கிருஷ்ணர் அப்பயே வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு. நம்மலாம் இப்பதான் என்ன பண்றோம், இன்னைக்கு WhatsAppல எல்லா இடத்துலயும் வந்து நியூஸ் எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்கோம். அப்பல்லாம் WhatsAppலாம் தேவையே இல்ல. ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் கடகடன்னு சொல்லிக் குடுத்துருவாங்க. அப்பல்லாம் இவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்காது இல்லையா? அந்த மாரி கிருஷ்ணருடைய அந்த சின்ன சின்ன லீலைகள், சின்ன சின்ன அந்த அழகான லீலைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் கிருஷ்ணர் பிறந்த உடனே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்தாரா, கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த அங்க இருந்த கோபியர்கள்லாம் பேசிக்கிறாங்க. "நேத்து யசோதைக்கு பிரசவம் ஆச்சாமே! என்ன ஆச்சு? என்ன குழந்தை பிறந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஒரு கோபி சொல்றா, "ஆம்பள பிள்ளை தான் பிறந்திருக்கான்" அப்படின்னு சொல்றா. இன்னொரு கோபி சொல்றா, "இல்லடி பொண்ணு தான் பொறந்திருக்கா. எனக்கு அந்த அந்த பாட்டி சொன்னுச்சு. அந்த அ போய் அங்க பிரசவம் பாப்பா இல்லையா, அந்த பாட்டி அந்த மாமி சொல்லுச்சு எனக்கு. அங்க வந்து அவளுக்கு பெண் குழந்தை" "இல்லடி ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்காமே!" நீ என்னடி புதுசா கதை சொல்ற? ஆண் குழந்தை, பெண் குழந்தையா? வெறும் பெண் குழந்தை தாண்டி பிறந்திருக்கு." "இல்ல, இல்ல ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு." இப்படியே 2 பேரும் இப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஊர் வாய அடக்க முடியல. எல்லாரும் ஓடி வந்துருச்சுங்க. காலையிலேயே ஓடி வந்துட்டாங்க. வந்தா அந்த பாட்டி பிரசவம் பார்க்குற பாட்டி இருக்கு இல்லையா? அதுதான் அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கா. குழந்தைய மறைச்சு வச்சுட்டு இருக்கா. குழந்தைய குடுக்க மாட்டேன். குழந்தைய யாருக்கும் காட்ட மாட்டேன். போங்கடி காலையில வந்துட்டாங்க. உங்க காலங்காத்தால எங்களுக்கு கிருஷ்ணர பையன காட்டணும். அவன் சொல்லவே இல்ல. பையனா பொறந்தான்னு கூட சொல்லவே இல்ல. காலங்காலத்துல என்னடி குழந்தைகள பார்க்க வந்துட்டீங்க. போங்க, போங்க. புண்ணியாதானம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குழந்தைய காட்ட முடியும். ஃபர்ஸ்ட்டு அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், அப்புறம் பகவான் பார்க்கணும், சூரியன் பார்க்கணும். இவங்க எல்லாத்தையும் காட்டுனதுக்கு அப்புறம் தான் குழந்தைய காட்டணும். போ, போ. தொரத்தி விட்டாங்க. இவங்க போற மாரி தெரியல. என்ன ஆனது அப்டின்னா, அந்த பாட்டி மறைச்சு வச்சிருக்காங்கல்ல குழந்தைய, அந்த குழந்தையினுடைய சின்ன பிஞ்சு கை மட்டும் வெளில தெரியுதாம். அந்த கைய பார்த்தாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு உடம்பெல்லாம் என்னமோ செஞ்சுருது. ஏன்னா, எந்த ஒரு கையானது தன்னுடைய பக்தர்களுக்கு குடுத்து செவந்து போயிருக்கோ, அந்த கை இப்ப சின்ன சின்ன பிஞ்சு கையா வெளில வெளில தெரியுதா? அந்த கை பார்க்குறாங்களா? அந்த கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விரல்கள பார்க்குறாங்க. அந்த விரல்ல இருக்கக்கூடிய ரொம்ப பட்டு மாரி இருக்கக்கூடிய அந்த நகங்கள பார்க்குறாங்க. அது எல்லாமே பிங்க் கலர்ல இருக்காம். இத பார்த்த உடனே அவங்களுக்கு என்னமோ பண்ணிடுது.
பாட்டி பாட்டி கையே இவ்வளவு அழகா இருக்கு. ஒரு தடவை குழந்தைய காட்டேன். குழந்தைய ஒரே ஒரு தடவை காட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. விட மாட்டேங்கிறாங்க இவங்க. பாட்டிய விட மாட்டேங்கிறாங்க. பாட்டிய தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு. அப்பதான் என்ன பண்றா அப்படின்னா, அந்த பாட்டி சரி என்னடி இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க போங்கடின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் திறந்து காட்டுறாங்களா, பார்த்தா இந்த பையன் நல்லா கரு கரு கருன்ட்டு சுருட்ட முடியோட குண்டு முகமா வச்சுக்கிட்டு கண்ண திறந்துட்டான் அப்பயே. சின்ன குழந்தை பிறந்தா கண்ணே திறக்க மாட்டான். இந்த பையன் கண்ண திறந்து கண்ண உருட்டி உருட்டி எல்லாத்தையும் பார்க்கறான். பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆனந்தம் பொங்கி போயிடுச்சு. ஆனந்தம் தாங்க முடியல. எல்லாரும் ஓடி போய் எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. வாங்க, வாங்க. அந்த பையன் என்ன தெரியுமா அங்க பையன் தான் பிறந்திருக்கான். யசோதைக்கு பையன் பிறந்திருக்கான். அந்த பையன் என்ன தெரியுமா பண்றான்? கண்ண திறந்து இப்ப எல்லாத்தையும் பார்க்குறான். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அதிசய குழந்தை பிறந்திருக்கு, அதிசய குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. யசோதை வீட்டு முன்னாடி ஊரே கூடிடுச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த கிருஷ்ணர பத்தி புகழ்ந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு கிராமம். அப்படிப்பட்ட மக்கள். ஒண்ணுமே தெரியாத மக்கள். ரொம்ப வெள்ளந்தியான மக்கள். அவங்களுக்கு சூது எதுவும் தெரியாது. அவங்க கறக்கிற பாலும் வெண்ணை. அவங்க கடையக்கூடிய தயிரும் வெண்ணை. அவங்க எடுக்கக்கூடிய எல்லாமே வெள்ளை. பாலும் வெள்ளை. அவங்க எடுக்கக்கூடிய தயிரும் அப்புறம் மோர் எல்லாமே வெள்ளையா இருக்கா. அவங்க மனசும் அது போல வெள்ளையா இருக்கா. ஒரு குற்றமும் இல்ல. இப்படிப்பட்ட இடத்துல தான் கிருஷ்ணர் வருவார். எந்த ஒருத்தருடைய மனசுல குற்றம் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்காங்களோ, ரொம்ப தூய்மையா இருக்காங்களோ, அந்த இடத்துல கிருஷ்ணர் தோன்றுவார் அப்படிங்கிறத காட்டுறார். ஸோ அப்படி தோன்றிய கிருஷ்ணர பற்றி எல்லாரும் புகழ் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. யசோதை கூட என்ன பண்றா? அந்த புகழ்ச்சி என்ன பண்றா? எடுத்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க சொல்லப்படுது, யசோதை வந்து காலையில தயிர் கடையிறதே அந்த கிருஷ்ணர பத்தி பாடுறதுக்காக தான. சும்மா வேலை பண்ணா பத்தாது. கிருஷ்ணர நினைச்சுக்கிட்டே செய்யணும். இதான் நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம் அப்படின்னா, வெறும் பிசிக்கலா பண்ணக்கூடாது. வெறும் உடல் உழைப்பா பண்ணக்கூடாது. நாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது, கிருஷ்ணருடைய தியானத்தோட செய்யணும். நான் இது கிருஷ்ணருக்காக செய்றேன் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும். கிருஷ்ண உணர்வு இல்லாம செஞ்சோம் அப்படின்னா, அதை எதையுமே கிருஷ்ணர் ஏத்துக்க போறது கிடையாது. ஸோ யசோதை இங்க நம்மளுக்கு உதாரணம் காட்டுறா. கிருஷ்ணரை பற்றிய பாடல் என்ன பண்றா? பாடிக்கிட்டே கடஞ்சிட்டு இருக்காங்க. இங்க சொல்லப்படுது, இந்த விஸ்வாமித்திரர் சொல்றாங்க, "நீ எத்தன பேர வந்து தண்டிக்கிற. ம். ஒருத்தன் திருடனா அப்படின்னா, அவனுக்கு பயத்த குடுத்து, அவனுக்கு நீ தண்டனைலாம் குடுக்குறல்ல, இப்ப அதே விஷயத்த உனக்கு யசோதை குடுக்கப் போறா. ஜாக்கிரதையா இரு கிருஷ்ணா" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க? ஜாக்கிரதைப்படுத்துறாங்க கிருஷ்ணர. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, யசோதை கிருஷ்ணருக்கு வந்து இன்னும் இன்னும் சரி போகலையாம். யார் ஒருவருக்கு தாய் தந்தையே கிடையாதோ, யார் ஒருவனுக்கு தோற்றமே கிடையாதோ, யார் ஒருவனுக்கு அளவே கிடையாதோ, யார் ஒருவனுக்கு வயசே கிடையாதோ, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பகவான் ஒரு அப்பா, அம்மாவோட வந்து பிறக்கிறார். இதுதான் ஆச்சரியம். எதனால அப்படின்னா, கிருஷ்ணருக்கு ஆசையா இருக்காம். ம். அவரு இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாருக்கும் அப்பா, அம்மா இருக்காங்க. எல்லாரும் அப்பா, அம்மாவோட சந்தோஷமா இருக்காங்க. அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அந்த குழந்தைக்கு சேவைலாம் பண்றாங்க. அந்த குழந்தைய விளையாட வைக்கிறாங்க. அந்த குழந்தையோட சேர்ந்து இவங்களும் விளையாடுறாங்க. இத பார்க்க பார்க்க கிருஷ்ணருக்கு ஆசை வந்ததா, எனக்கும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. கிருஷ்ணர் வந்து "அகில் ரச அமிர்த சிந்து" அப்படின்னு சொல்றார். அகில் ரசம் அவர் எல்லா விதமான ரசத்தையும் அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். எல்லா விதமான சுவையும் அவருக்கு வேணும்னு ஆசைப்படுவார். அப்ப அவர் தன்னை பார்த்துக்கிறார். பார்க்கும்போது, "அடடே! எனக்கு அப்பா, அம்மா யாருமே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கவலை. என்ன பண்றது? சரி அப்பா, அம்மா உருவாக்கிக்கலாம். நம்மளே உருவாக்கிக்கலாம். என்ன பண்றாரு? கிருஷ்ணரே தனக்கு வேண்டிய ஒரு அப்பா, அம்மாவ தேர்ந்தெடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு மகனாவும் பிறக்கிறார். மகனா பிறந்து தான் பகவான் அப்படிங்கிற அந்த பூரண உண்மையை மறைத்துக் கொண்டு, நான் உங்களுடைய பையன் தான். என்ன நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பையனை எப்படி வளர்ப்பீங்களோ அப்படி வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? முழு சுதந்திரத்தை அந்த பெற்றோர்களுக்கு குடுத்துட்டார். ஸோ அப்படியாக கிருஷ்ணருக்கு ஆசையாம். தனக்கு ஒரு அப்பா, அம்மா வேணும் அப்படின்னு ஆசையாம். பிதரம் ரோச்சயாம் ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆசைப்பட்டு பிறக்கிறாராம் கிருஷ்ணர். நாம எல்லாரும் ஆசைப்பட்டுலாம் யாரும் பிறக்கிறது கிடையாது.
வலுக்கட்டாயத்தோட பிறந்திருக்கும். ஆனா கிருஷ்ணர் இந்த உலகத்துல பகவான் என்ன பண்றார்? தன்னுடைய அப்பா, அம்மாவ தேர்ந்தெடுத்து ஆசைப்பட்டு இந்த உலகத்துல பிறக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி ஆசைப்பட்டு பிறந்த கிருஷ்ணருக்கு இன்னும் போதலையாம். யசோதா என்ன பண்றா? இதுவரைக்கும் கிருஷ்ணர வந்து திட்டுறா இல்லையா? பட் அது பத்தலையாம். கிருஷ்ணருக்கு வந்து திட்டினா மட்டும் பத்தாதாம். கிருஷ்ணர வந்து கட்டி போடணுமா? கிருஷ்ணர இன்னும் என்ன பண்ணுமா? நல்லா கட்டுப்படுத்தணுமா? அந்த மாரி இருந்தா தான் கிருஷ்ணருக்கு இன்னும் பிடிக்குமாம். ஆனா என்ன பண்றா அப்படின்னா, இன்னும் யசோதையை அ இன்னும் யசோதை கிட்ட இருந்து அந்த அன்பு பரிமாற்றத்தை எ எ அ எதிர்பார்த்து என்ன பண்றா அப்படின்னா, இப்ப அந்த யசோதைக்கு கோவத்த குடுத்து, அந்த யசோதை கிட்ட இருந்து அந்த உண்மையான தாய் பாசத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு கிருஷ்ணர். ஸோ அந்த கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறது நம்மகிட்ட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் அந்த செல்வத்த கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பாதுகாக்கிறவன் நம்முடைய குடும்பம், நம்முடைய சொத்து இது கிடையாது. கிருஷ்ணர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது தூய்மையான அன்ப மட்டும் தான் எதிர்பார்க்கிறார். அத குடுத்தா போதும். பின்னாடியே வந்துருவார். கிருஷ்ணருக்கு மற்ற எதுவுமே தேவையில்ல. அப்ப நம்ம அத எதுக்கு சம்பாரிக்கணும்? ம். கிருஷ்ணருக்கு தேவையில்லன்றபோது நம்ம ஏன் அத சம்பாரிச்சுட்டு இருக்கணும்? கிருஷ்ணருக்கு என்ன தேவையோ அத சம்பாரிக்கணும். பக்தர்கள் என்ன பண்ணணும் அப்டின்னா, கிருஷ்ணருக்கு என்ன தேவையோ அத சம்பாரிக்கணும். கிருஷ்ணருக்கு என்ன தேவை? அன்பு தான் தேவை இல்லையா? கிருஷ்ணருக்கு மற்றலாம் தேவையில்ல. நமக்கு தான் தேவை. செல்வம் நமக்கு தான் தேவை. சாப்பாடு சமைச்சு நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம். எதுக்கு? நமக்கு தான் தேவை. நம்ம சாப்பிட்டு உயிர் வாழணுமே அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணருக்கு நாம குடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் தேவையில்ல. அதில் குடுக்கக்கூடிய அன்பு தான் தேவை. இல்லையா? ஸோ அதனால கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய லீலைகள் நெறைய கேட்க ஆரம்பிக்கணும். கிருஷ்ணர் மேல யாருக்கு அன்பு வளர்ந்திருக்கோ, அந்த பக்தர்களுடைய தொடர்புல இருந்தோம் அப்படின்னா, நமக்கும் கிருஷ்ணர் மேல அன்பு வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான லீலை தான் இந்த தாமோதர லீலை. ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம தினசரி இந்த தாமோதர லீலைய கேட்க முயற்சிக்கிறீங்க. இன்னும் நெறைய பக்தர்கள் வந்து இந்த தாமோதர மாசத்துல தாமோதர லீலை கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. மற்ற பக்தர்களுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க இத தகவல முடிஞ்சா சொல்ல முயற்சி பண்ணுங்க. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्री श्री राधा दामोदर भगवान की जय। श्रील प्रभुपाद।